தூய்மை பணியாளர்கள் கைதின் போது மனித உரிமை மீறலில் ஈடுபட்டதாக காவல்துறையினருக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கு. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பாகவும் இந்த வழக்கு குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது? விவரங்கள். வணக்கம். சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநகராட்சி அலுவலகமான ரிப்பன் கட்டிடத்திற்கு வெளியில் கடந்த ஆகஸ்ட் 1 முதல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த நிலையில் ஆகஸ்ட் 13 நள்ளிரவில் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகளில் காவல்துறையினர் ஈடுபட்டார்கள். அப்போது தூய்மை பணியாளர்களை தாக்கி காவல்துறையினர் மனித உரிமை மீறலில் ஈடுபட்டதாகவும் பாலியல் ரீதியாக தொல்லை அளித்ததாகவும் கூறி ஜோதி என்பவர் உட்பட 12 பெண் தூய்மை பணியாளர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த மனுவில் காவல்துறையினரின் அத்துமீறல் குறித்து மாநில மனித உரிமை ஆணையம் விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதே போல பெண் தூய்மை பணியாளர்களுக்கு எதிரான பாலியல் தொல்லை குற்றச்சாட்டுகள் குறித்து தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் எனவும் மனித உரிமை மீறலிலும் பாலியல் தொல்லையிலும் ஈடுபட்ட காவல்துறையினருக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க உள்துறை செயலாளருக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த பாதிக்கப்பட்ட பெண் தூய்மை பணியாளருக்கு உரிய இழப்பீடு வழங்க உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்காக வந்தது. அப்போது மனுதாரர்கள் தரப்பில் 1400 பெண் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்களை கலைப்பதற்கு 1000 ஆண் காவலர்களும் 200 பெண் காவலர்களும் மட்டுமே அழைத்து வரப்பட்டதாகவும் போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்த உத்தரவிட்ட நீதிமன்றம் கட்டுப்பாட்டுடன் செயல்பட வேண்டும் என காவல்துறைக்கு அறிவுறுத்தியதாகவும் உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலையும் வழிகாட்டு விதிமுறைகளையும் மீறி காவல்துறையினர் அத்துமீறி நடந்து கொண்டதாக மனுதாரர்கள் தரப்பில் குற்றச்சாட்டப்பட்டது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவித்த அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைந்து செல்லும்படி கோரியும் அவர்கள் மறுத்ததால் கைது செய்யப்பட்டதாகவும் அப்போது காவல்துறையினருக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் தூய்மை பணியாளர்களுடன் சட்டவிரோத கும்பல் நுழைந்து இந்த தாக்குதலை நடத்தியதுடன் பேருந்துகளையும் சேதப்படுத்தியுள்ளதாக அவர் தரப்பில் வீடியோ ஆதாரங்கள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்தும் போது இதுபோன்று குற்றச்சாட்டுகள் எழுவது புதிதல்ல என்று குறிப்பிட்ட தலைமை நீதிபதி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஏன் அமைதியாக கலைந்து செல்லவில்லை என்றும் மனுதாரர்கள் தரப்புக்கும் தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அரசு ஒரு கொள்கை முடிவை அறிவிக்கும் போது அது குறித்து வாக்களித்து தேர்ந்தெடுத்த ஆட்சியாளர்களிடம் கேள்வி எழுப்ப வேண்டும் அல்லது சட்ட ரீதியாக அணுக வேண்டும் என குறிப்பிட்ட தலைமை நீதிபதி போராட்டங்களை அனுமதி பெற்று அனுமதிக்கப்பட்ட இடங்களில் நடத்த வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். பின்னர் அனைத்து ஆதாரங்களுடன் விரிவான பதில் மனுவை தாக்கல் செய்யும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை 3 வாரங்களுக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். சரவணன், தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.